மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். அவன் மூஞ்ச பாரு, மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா அவன் ஒரு வடிகட்டின கெட்டவன்னு. ஒரு புதுமண தம்பதி, இது நம்ம 2 பேரும் அடல்ட்ஸ், பார்க்குறவங்களும் எல்லாருமே வயது வந்தவர்களாக இருப்பாங்க. நம்ம பேசுகிற டாப்பிக்குமே அடல்ட்ஸ் ஒன்லி டாபிக் தான். அதனால் ஏன்னா கே லெஸ்பியன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் கேட்குறேன், அவங்க வந்து கார்த்திகை திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அவங்களுடைய பெற்றோர் 2 பேருமே தற்கொலை செய்து கொண்டவர்கள். அந்த இன்டர்வியூ பார்க்கும்போதே மனசு வலிச்சுது எனக்கு. எப்படி இருந்த சுசித்ரா இப்படி ஆயிட்டாங்கன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தோணிட்டே இருந்தது. அம்பி அந்நியன் மாதிரி அவங்களுடைய ஆழ்மனதின் ஆற்றாமைகள் வந்து நிறைய இருக்கு. பைல்வான் வந்து என்னை பற்றியும் தான் சொல்லியிருக்காரு. அவர் வாயில உளுந்து புறப்படாத எத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கு முடிஞ்சா லீகலான தீர்வு எடுக்கணும். அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்னொரு பொண்ணை நம்ம இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த பொண்ணு அப்போ ஏமாத்துதா? சுஜிதா சொல்கிறது உண்மைனா அமிர்தா சொல்கிறது பொய்யா? நயன்தாரா அவர்களை ராதாரவி அவர்கள் ஏதோ ஒரு மேடையில் வச்சு கொஞ்சம் தரக்குறைவாக பேசிட்டாரு. அப்போ நயன்தாரா அவர்கள் தனக்காக எல்லாரும் பேசணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இன்று ஒரு அற்புதமான பெண்மணியை சந்திக்க போகிறோம். நடிகை, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஃபெமினிஸ்ட் என்று அவருக்கு அழகான பல முகங்கள் உண்டு. வணக்கம் மேடம். வணக்கம். சுசித்ரா மேட்டர் வந்து பெரிய புயலை கிளப்பி உள்ளது. இந்த புயலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது எனக்கெல்லாம். ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம் கிடையாது இது. ஒரு ரொம்ப பர்சனலாக எல்லாரோட பர்சனலும் இழுத்து தேரை எடுத்து தெருவில் விடுற ஒரு விஷயமா போச்சு. சுசித்ரா அவர்களே மீடியாவுக்கு பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் நான் அவங்கள பற்றி பேசுறது இன்னுமே தவறுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ரொம்ப டெலிகேட்டான தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன். கண்டிப்பாக ஷி நீட்ஸ் ஹெல்ப். அவங்க பேசும்பொழுது அதில் அவங்க மற்றவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டுக்களை தாண்டி அங்கே ஒரு சிதைந்த ஒரு உள்ளம் உதவிக்காக கூக்குரலிடுவது தான் எனக்கு கேட்குது. யாரை சொல்றீங்க? சுசித்ரா. ஷி நீட்ஸ் ஹெல்ப். அவங்களுக்கு உதவி தேவை. சரி, ஒருத்தர் உண்மையை பேசுதா, சப்போஸ் அவங்க பேசுறதுல உண்மைன்னு வச்சுப்போம், உடனே அவங்களுக்கு ஒரு ஏதோ தேவைப்படுது, மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதுங்கிறது அது இல்ல சரியாது. அவங்க பேசுறதுல ஏதோ உண்மைன்னு சொல்லு ஏங்க. அதாவது ஒரு அந்த இன்டர்வியூவை பார்க்கறதே இப்போ நீங்க எல்லாம் கேள்வி கேட்குறீங்கல்ல, இந்த மாதிரி எல்லாரும் என்ன கேட்குறாங்க. அதனால தான் நான் அந்த இன்டர்வியூவை பார்க்குறேன். இல்லைன்னா அந்த இன்டர்வியூவை பார்க்கும்போதே மனசு வலிச்சுது எனக்கு. எப்படி இருந்த சுசித்ரா இப்படி ஆயிட்டாங்கன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தோணிட்டே இருந்தது. அவங்க வந்து அந்த இன்டர்வியூவை 3 பாகமாக பிரிக்கலாம். ஒரு பாகம் வந்து அவங்க தனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ற ஒரு தன்னிலை விளக்கம். இன்னொன்று பைல்வான் ரங்கநாதனை மண்ணை வாரி தூத்துற ஒரு செத்து போனுங்கிறாங்க. அதாவது அது பைல்வான் ரங்கநாதன் எல்லாரோட வயிற்றுச்சலையும் கொட்டியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து அவ்வளோ ஓப்பனாக அந்த அளவுக்கு ஒரு கேமரா பார்க்குது, ஒரு பொது வெளியில அந்த அளவுக்கு இது வரைக்கும் யாரும் அப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண. அவங்க வந்து அந்த பவுண்டரியே இல்லாம எந்த எல்லையையும் தாண்டி அது வந்து சுயநினைவோட செய்யறத விட ஒரு அதை தாண்டிய ஒரு நிலையில செய்யற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு வலி ஜாஸ்தியா போச்சுன்னா பர்ஸ்ட் ஆக மாட்டாங்களா? அதை ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டா பர்ஸ்ட் ஆவாங்க. அது இல்ல, அது எனக்கு புதுசா இருந்தது. சினிமால கூட அந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கும். எனக்கு ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணிட்டாரு, எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாரு. கார்த்திக் குமார்ன்றவரு என்ன கல்யாணம் பண்ணி, அதுதான் 3வது போர்ஷன். அது சொல்றேன். 3வது போர்ஷன் அவர் வந்து சரமாரியாக எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காங்க. அது எல்லாமே அவங்களுடைய வாய்மொழி குற்றச்சாட்டுகள் தான். எதுக்கும் ஒரு போட்டோவை பாருங்க இல்ல ஆடியோவை கேளுங்க அப்படின்னு எதுவும் அவங்க சொல்லலை. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க மேலும் 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 மீடியாவில், நான் நேற்று ட்வீட் கூட போட்டேன், ஷி டசன்ட் நீட் மீடியா அட்டென்ஷன், ஷி நீட்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன். அதுக்காக நான் அவங்கள வந்து ஏதோ குறைச்சி சொல்றேன், இழிவுபடுத்துறேன் அப்படிலாம் இல்லை. சரி, அந்த உண்மையாவே அவங்களுக்கு உதவி தேவைன்னா உதவி கேட்க வேண்டிய இடம் ஒரு கேமரா இல்லை.
பயில்வான் மேல அவங்களுக்கு உண்மையான கோபம் இருந்தா அவங்க அதை செயல்படுத்தி இருக்க வேண்டிய இடம் கோர்ட் அல்லது போலீஸ் ஸ்டேஷன். ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் வந்து ஓகே, அதை கூட நாம நான் புரியுது, ஒருத்தங்களை ஆசை தீர திட்டி நம்முடைய ஆத்தாமையை நம்ம தீர்த்துக்கணும்னு சொல்றோம்னா அது கூட எனக்கு புரியுது. பட் அவங்க பலருடைய பர்சனல் பேசினாங்க பாருங்க, அதெல்லாம் வந்து பத்திரிகையில சொல்றதுனால யாருக்கு என்ன லாபம், யாருக்கு யாருடைய மோட்டிவ் அதுல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை, என்ன ஒரு பெரிய கும்பல் சேர்ந்து என்ன பலிகடா ஆக்கிடுது. நான் அதில் விக்டிம் ஆயிட்டேன். நான் நீங்கள் எல்லாருமே பெரிய இடத்து பசங்க, நீங்கள் எல்லாரும் எப்படியா சட்டத்தின் இடுக்கில் தப்பிச்சு போயிடுவீங்க, நான் எப்படித்தான் என் வழியை தீர்த்து கொள்வது அப்படின்னு எனக்கு ஒரு ஆவேசம் வருதா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கு அவங்க சொல்றது. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இதுல என்ன பிரச்சனைனா, ஆமா அதுல வந்து அரை மணி நேரம் பேச்சுல கொஞ்சம் உண்மையும் தொக்கி இருக்கிறது. பட் அந்த உண்மையை சுத்தி நிறைய நிறைய அவங்களுடைய ஆழ்மனதின் ஆற்றாமைகள் வந்து நிறைய இருக்கு. அதனால அந்த உண்மையை வந்து நிறைய பேடப் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க யோசனையில மட்டுமே இருக்கு, உண்மையில நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அம்பி அந்நியன் மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு சில நம்பிக்கைகள் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு இருக்குன்னு தோணுது. நான் தவறா இருக்கலாம், பட் ஒரு சக மனுஷன் எனக்கு அவங்கள நான் ரொம்ப அட்மையர் பண்ண பெண். பழக்கம் உண்டாங்க, நான் அவங்க தெரியல பேசுவாங்களா, எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன். அப்புறம் பழக்கம் இல்லை. ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாங்க ஸ்ரீலங்காவில், பாடல் ஸ்டார் நைட்டுக்காக, அப்போதான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பழக்கம் இல்லை. ஆனால் அப்போல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. நான் ஒரு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்சம் சட்டம் படிச்சுட்டேன். அதனால் எனக்கு சில விஷயங்கள் அந்த முன்னுக்கு பின் முரண்கள்லாம் வந்து பிரச்சனையாக தெரியுது. இதை நான் ரொம்ப இதை பேசுறதே எனக்கு வலிக்குதுங்க. ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். இல்லை கஸ்தூரி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணு வந்து ஆசையாக ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்குது. அந்த பையனோட 2-3 வருஷம் கழிச்சு ஒரு அழகாக குழந்தை பெற்றுக்கணும், சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்குது. ஆனால் அந்த பையன் ஒரு கேங்கிறது ரொம்ப நாள் கண்டுபிடிக்கவே முடியல. அவன் வந்து பிடி கொடுக்காத பல நேரம் வீட்லேயே இல்லைங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க, இவங்க ஒரு கேங்காக சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கார்த்திக்லேருந்து சொல்கிறேன், அனில் சீனிவாசன், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் அவங்க சொல்கிறாங்க, தனுஷையும் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பேரை சொல்கிறாங்க வரிசையாக. இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து தவறு பண்ணாலும் ஒரு நாள் பார்த்துடுறாங்க. அந்த பெண்ணுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? நாம் வந்து ஆசையாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலாம். ஒரு சராசரி பெண் என்னதான் இருந்தாலும் நாமளும் ஒரு இந்த வாழ்க்கையில இந்த தாய்மையை அடையணும் அப்படிலாம் நினைக்கும் போது, இப்படி சில பேர் தன்னை வந்து பகடைக்காயை வச்சு தன்னை பிராங்க் பண்ணிட்டானோ அப்படிங்கும்போது கோவம் வருமா வராது? என்னவோ அவங்க சொன்னதெல்லாம் நடந்த மாதிரியே நீங்களும் என்ன கேள்வி கேட்குறீங்களே. பாதிக்கப்பட்டவங்க கதறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சைடை மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆமா, சுச்சி அவர்கள் பப்ளிக்கா ஒரு பத்திரிகை இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அவங்களுடைய கதையை மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். எதிர்த்தரப்புல ஒரு கதை இருக்கும், அந்த எதிர்த்தரப்புல என்ன இருக்குங்கிறத நம்ம யாருமே மௌனமா இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஓடி போனவன் பொண்டாட்டி திரும்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா? கேள்வியே அப்படி இருக்கும். இப்ப இங்க வந்து இந்த சோஷியல் மீடியா, யூடியூப் போன்ற விஷயங்கள்ல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பிக் பாஸ் மாதிரி தான். நம்ம முடிவு கட்டிட்டு தீர்ப்பை முதல்ல எழுதிட்டு தான் நம்ம வந்து விசாரணைக்கே போறோம். அப்படி என்னால இருக்க முடியாது. முதல்ல தீர்ப்பு எழுதிடுறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ரோச் பண்றது. இப்போ கார்த்திக் அப்ரோச் பண்றவங்க அவர் சொல்றது எல்லாமே அவர் ஜாதியின் காரணமாகவோ, சுச்சியின் பேட்டியின் காரணமாகவோ, அவர் ஆணுங்கிற காரணத்துக்காகவோ எல்லாமே அவர் சொல்றதெல்லாம் போய் அவர் ஒரு மிகப்பெரிய வில்லன்னு தான் நினைப்பாங்க. நான் என் சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் எழுதுறாரு, அவருமே வந்து ஒரு சோ கால்டு வெல் நோன் இன்ஃப்ளூயன்சர். அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா அவன் ஒரு வடிகட்டின கெட்டவன்னு அப்படின்னு எழுதுறாரு. எப்படி மூஞ்ச பார்த்தா? உங்க முகத்தை பார்த்தா என்னங்க தெரியும்னு நான் கேட்டேன். முகத்தை அந்த அளவுக்கு பயஸ் இருக்குங்க நாட்டில். அதை வந்து இப்போ அவர் ஒரு இன்டர்வியூவே கொடுத்து அவர் தன் கதையே சொன்னாலும் ஆதாரங்களை காமிச்சாலும் நம்ம நம்ப போறோமா? சரி, சில விஷயம் நம்ம தயாரா இருக்குமா?
இந்த இப்ப எல்லாருமே அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் மனசை மாத்திக்க தயாரா இருப்பாங்களா? இல்ல நாலு சோ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அவங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து பதில் பேசிட்டு இருக்கிறது இல்ல. அப்படி பதில் பேசுனா இப்ப நான் என்ன அனுபவத்துலன்னு சொல்றேன். பைல்வான் வந்து என்னை பத்தியும் தான் சொல்லியிருக்காரு. அவர் வாயில உளுந்து புறப்படாத எத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கு முடிஞ்சா லீகலான தீர்வு எடுக்கணும். அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனா அதுக்கு கூட அந்த மனுஷன் ஒர்த்து கிடையாது. ஏன் நடிகர் சங்கம்னா ஒண்ணும் கட்டுக்காதா? இந்த மாதிரி காசிப்புக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்கிறது வேற வேலை கிடையாதாங்க. எனக்கே வந்து நானே போய் கோர்ட்ல கேஸ் கொடுக்க முடியும். கோர்ட்ல கேஸ் கொடுத்தா எனக்கு குறைந்தபட்சம் கோர்ட்ல அந்த கேஸுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். அந்த கட்டுற ஃபீஸுக்கு கூட இந்த மனுஷன் ஒர்த்து கிடையாது. ஒரு போலீஸ் கேஸ் கொடுத்தா நாளேனும் என் வேலையெல்லாம் விட்டுட்டு கூப்பிடும் போதெல்லாம் போலீஸோட போய் நிக்கணும் சாட்சிக்கு. நான் தானே கேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு கூட இந்த மனுஷன் ஒர்த்து கிடையாது. என் நேரம் தான் விரையும். அந்த மாதிரி மற்றவங்களுடைய பர்சனலை பேசி பொழப்பு நடத்துகிற ஒரு இழிப்பிறவிய நம்ம வந்து கண்டுக்காம தாண்டி போகிறது பெட்டர்னு நான் எதையுமே விடமாட்டேன். நான் ஒரு சண்டைக்குழின்னு கூட பேர் எடுத்திருக்கிறேன். எனக்கே கூட சில ஈனப்பிறவிங்களை பார்த்தா தாண்டி போகிறது பெட்டர்னு தோணும். ஒரு தரம் அவருக்கு ஃபோன் பண்ணி கூட நான் கேட்டேன், ஏன் சார் உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா இப்படிலாம் பேசுகிறீங்களேன்னு? உங்கள் பொண்ணை பற்றி இப்படி பேசுவீங்களா சார், உங்கள் மனைவியை பற்றி இப்படி பேசுவீங்களா சார்னு கேட்டேன். அவங்கள பற்றி பேசுனா அதுக்கு வந்து டிஆர்பி வந்தா அப்படின்னு சிரிக்கிறாரு. இவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வெக்க இல்லை. அவரோட பெண்ணே வந்து ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிறாப்புல அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அது இங்க பாருங்க, அதுவும் உண்மையா, அதெல்லாம் உண்மையா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. சுஜி சொல்ற எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த பல வருட கால கசப்பான போராட்டங்கள் அவரை கொஞ்சம் நிலை தடுமாற செய்து விட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க வந்து கார்த்திகை திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அவங்களுடைய பெற்றோர் இரண்டு பேருமே தற்கொலை செய்து கொண்டவர்கள். ஸோ அங்கேயே குடும்பத்துல அவங்களுக்கு ஏதேதோ போராட்டங்கள் அவங்களுக்குமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 13 வருஷம் கார்த்திக் குமாரோட திருமண வாழ்க்கையில இருந்திருக்கிறாங்க. 13 வருஷம் கல்யாணம் பண்ணி குடும்பம் 2018 தான் அவங்களுக்கு விவாகரத்து ஆயிருக்கு. அப்போ அத்தனை வருஷம் சுச்சி லீக்ஸ் ஆன போது கூட அவங்களுக்கு விவாகரத்து ஆகல. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தானே ஆயிருக்குது. அப்போ அத்தனை வருஷம் ஒரு குற்றச்சாட்டு நம்ம சொல்றோம். நீங்க அந்த இடத்துல இருந்து பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருந்து உங்களுடைய கணவர், இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலயும் நடக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி எங்க குடும்பத்துல நடந்திருக்கு. என்னோட தங்கச்சி முறை கட்டி கொடுத்தாங்க. நல்லபடியா அருமையா ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்தாங்க. 1 வருஷம் பேக்கேஜே பிரிக்கல. 1 வருஷம் அந்த பொண்ணு இதோ இப்ப வரும் அப்ப வரும் இப்ப வரும் அப்ப வரும்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தது. ஒண்ணுமே வரல. 6 மாசத்திலேயே சந்தேகம் வந்துருச்சு. வருங்க, நார்மலா இருந்தா எல்லாருக்கும் வரும். 6 மாசத்துல சந்தேகம் வந்துருச்சு. 1 வருஷத்துல பிரிஞ்சாச்சு. தெரிஞ்சு போச்சு. பிரிஞ்சாச்சு. கோர்ட்ல போய் அவன் இல்லை இந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, 13 வருஷத்துல தெரியலையா? எப்ப தெரிஞ்சிச்சு, எப்போ பிரிஞ்சாங்க? இது ஒரு முரண் இல்ல. ரொம்ப 1000 முரண்கள் அவங்களுடைய பேச்சுல இருக்கு. ரொம்ப நாள் வந்து அவர் வந்து பாதி நாள் வீட்லயே இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி அது எத்தனை வருஷங்க நீங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணுவீங்க? ஒரு புதுமண தம்பதி, இது நம்ம 2 பேரும் அடல்ட்ஸ், பார்க்குறவங்களும் எல்லாருமே வயது வந்தவர்களாக இருப்பாங்க. நம்ம பேசுற டாபிக்குமே அடல்ட்ஸ் ஒன்லி டாபிக் தான். அதனால ஏன்னா கே லெஸ்பியன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால நான் கேட்குறேன், எத்தனை நாளுக்குங்க நீங்க வந்து ஒரு புதுமண தம்பதி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெகுளியாவே இருப்பாங்க? 1 மாசம் 2 மாசம் மேபி அந்த ஆள் வந்து அந்த மேட்டர்ல ஏமாத்திட்டே இருந்திருந்தான்னா எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த முடியும்? எந்த மேட்டர்ல? இது என்ன கடன் வாங்கிட்டு கொடுக்காம தலையில துண்டு போட்டுட்டு ஒளிஞ்சு போறதா? மன வாழ்க்கையில இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அவங்க சரி. இந்த பொண்ணுக்கு பெற்றோர் இல்லைன்னாலும் அந்த பையனுக்கு பெற்றோர் இருக்காங்கல்ல. மௌனராகம் படத்துல ஏம்மா படுக்க 2ம் தனித்தனியா இருக்குன்னு கேட்பாங்கல்ல. நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு ரேவதி சொல்லுவாங்க. உடனே அப்ப ஏம்மா படுக்க 2ம் தனித்தனியா இருக்குன்னு அவங்க அம்மா கேட்டுட்டு போவாங்க. அதுதாங்க யதார்த்தம். வெளியே எப்படிங்க இது இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படிங்க? இந்த மாதிரி விஷயம் பர்டிகுலரா எத்தனை வருஷத்துக்கு மறைக்க முடியும்? சரி,
அத்தை விடுவோம். 13 வருஷம் இவங்க திருமணமாகி இருந்தாங்க. அப்போவாவது அவர் வந்து 13 வருஷம் ஒரு பெண்ணை ஏமாத்தினதாவே வச்சுக்குவோமே. அப்படி வச்சுக்கிட்டா கூட இப்போ அவர் மறுபடி 2வது திருமணம் செய்து அந்த பெண் அவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோஷியல் மீடியால பல பதிவுகளை இட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெண் வந்து என்ன அவங்க போய் சொல்றாங்களா? இல்ல தான் வந்து ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் கார்த்திகை தான் அவசர அவசரமா கல்யாணம். அப்ப அந்த பெண் போய் சொல்லுதா? அவர் இப்பவுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதாவே வச்சுக்கோமே. அப்ப அந்த பொண்ணும் சேர்ந்து ஏமாத்துதா? இன்னொரு பொண்ணை நம்ம இந்த இடத்துல நமக்கு கன்சிடர் பண்றோம். அந்த பொண்ணு அப்ப ஏமாத்துதா? சுஜிதா சொல்றது உண்மைனா அமிர்தா சொல்றது பொய்யா? பார்த்துட்டு இருக்கிற வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் வெளியிலேருந்து பார்க்கல, உள்ள இருந்து பார்த்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். அந்த விஷயத்தெல்லாம் சொல்றது நாகரிகமா இருக்காதுன்னு தான் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். மென்னு முழுங்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா யாரையும் இந்த இடத்துல எந்த விதத்திலும் நாம கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு கவனமா பேசிட்டு இருக்கேன் நான். இந்த பெண்ணுக்கும் ஒரு வழக்கறிஞரை இவங்க வந்து 2வதாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. திருமணம் சுசித்ரா அவங்க 2வது ஒரு திருமணம், அவரோடையும் பிரிவு. அந்த அவருடைய குரல் தான் பயில்வான் போட்ட ஆடியோ. அவரோட சண்முகராஜனுடைய குரல் தான் பயில்வான் ரங்கநாதன் போட்ட ஆடியோ. கார்த்திக்குடைய குரல் இல்லை. ஏன்னா அவர் அந்த ஆடியோலயும் சொல்றாரு, குழந்தை இருக்கு எனக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே. குழந்தை கார்த்திகைக்கு இல்லையே, சண்முகராஜனுக்கு தான் இருக்கு. அவருக்கு இருக்கு. அவருடைய குரலாகத்தான் அது எண்ண தோன்றுகிறது. பயில்வான் வந்து பயில்வானுக்கு கொடுத்ததே சுசித்ரா தான். பட் அகேன் நீங்க உங்க குடும்பத்து பிரச்சனையை எவ்வளவு வேணா நீங்க வந்து திண்ணையில போடுங்க, அது வேற. மற்றவர்களை பற்றிய யூகங்களை சொல்வது ரொம்ப மிகப்பெரிய தவறு. பயில்வானை நம்ம திட்டுறோம் இல்ல, பயில்வானை நீங்க திட்டுறீங்கல்ல. இதே சுசித்ரா பயில்வானை திட்டுறாங்க. எப்படியெல்லாம் திட்டுறாங்க. அவரு புழுத்து போகணும், செத்து போகணும், விதவிதமா கத்தியால வெட்டுவேன், என்னெல்லாமோ சொல்றாங்க. என்னெல்லாமோ சொல்றாங்க. ரொம்ப வயலண்டா அஃபென்ஸா சொல்றாங்க. ஆனா அதே போன்ற ஆதாரம் இல்லாத வம்பு தான் அவங்க வந்து இன்னொரு தாய் மேல வைக்கிறாங்க. அதுக்கு என்னதான் காரணம் நினைக்கிறீங்க? நான் பார்த்திருக்கேங்க. நான் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை தன்னுடைய குழந்தைகளை அவங்க கவனிக்கிறப்பாங்க நான் பார்த்திருக்கேன். என் கண்ணால பார்த்திருக்கேன். அவங்க ஒரு நல்ல தாய். அப்ப நான் போய் சொல்றேன்னா தனுஷ் பரவாயில்லைங்கிறாரு. தனுஷும் மோசம், ஆனா ஐஸ்வர்யாவுக்கு தனுஷ் பரவாயில்லைங்கிறாரு. இல்ல அவங்க, நான் தனுஷை பத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா நான் ஐஸ்வர்யா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை எப்படி கவனிக்கிறாங்கிறத நான் பார்த்திருக்கேன். அவங்க நல்ல தாய். அப்போ கஸ்தூரி இப்போ எதுக்கு இப்போ ஐஸ்வர்யாவுக்கு வந்து போய் சொல்லணுமா? நான் அவங்க சார்பா நான் போய் சொல்லணும்னு ஏதாவது வேண்டுதல்ல, எனக்கு ஏதாவது தேவையா? எதுவும் இல்லை. அவங்க ஒரு நல்ல தாய். ஒரு நல்ல தாயை, ஒரு நல்ல பெண்ணை அவதூறு பேசுவது ஒரு தாயாகவும் பெண்ணாகவும் எனக்கு தார்மீக ரீதியாக கஷ்டமா இருக்குது. அதனால நான் அதை சொல்றேன். என்ன மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி பேசுறதுக்கு? எப்படி தண்ணி அடிச்சிட்டா ஒருத்தங்களுக்கு புத்தி ஒரு நிலையில இருக்காதோ, எப்படி ட்ரக்ஸ் அடிச்சிட்டா ஒருத்தங்க புத்தியில ஒரு நிலையில இருக்காதோ, அதே போல சிலர் வந்து அவங்களுடைய பேச்சுக்கு பின்னணி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சுசித்ரா அவர்கள் பேசும்பொழுது நல்லபடியா பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். அவங்க நல்லா தானே பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அவங்க ஒருத்தங்க வந்து பேசுறாங்க, அவங்க இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் ஓரளவு தெரியுங்க. சுச்சி லீக்ஸ் எப்பங்க வந்துச்சு? கண்டிப்பா அட்லீஸ்ட் கொரோனாக்கு முன்னாடி தான். அப்போ வந்து கார்த்திக் அவங்க பக்கத்திலேயே தானே இருந்தாங்க. ஒரு இதுவா தானே இருந்தாரு, அவரு சப்போர்ட்டா தானே இருந்தார். விட்டு கொடுத்து பேசல. இப்ப கேக்குறீங்களே ஏன் அவர் இப்ப கம்முன்னு இருக்காருன்னா, அப்பவுமே கம்முன்னு தானே இருந்தாரு. எந்த விதமான கமெண்ட்டுமே அவர் சொல்லலையே. அப்பவுமே இவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி, சினிமா ஃபீல்டில் உள்ள மற்ற நடிகைகள் இருக்காங்கல்ல, உங்களை மாதிரி பர்சன்ஸ், இன்னொரு மற்ற வேறு மேல ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டுறவங்க, அவங்க பிரச்சனைகளை தீர்வு காட்டுறவங்க, ஏன் இந்த விஷயத்துல அமைதியா இருக்காங்க? அப்படிதாங்க எல்லாரும் இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது எல்லாரும் கம்முன்னு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கம்முன்னு இருப்பாங்க. தனக்கு வரும்போது ஊரே தனக்காக வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது சினிமான்னு இல்லை, எல்லா இடத்துலையும் மனித சுபாவம். நயன்தாரா அவர்களை ராதாரவி அவர்கள் ஏதோ ஒரு மேடையில வச்சு கொஞ்சம் தரக்குறைவா பேசிட்டாரு. அப்ப நயன்தாரா அவர்கள் தனக்காக எல்லாரும் பேசணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க வேற யார் பிரச்சனைக்காகவும் பேசினதில்லை. த்ரிஷா தனக்கு ஒரு பேச்சு ப்ராப்ளம் வரும் பொழுது நாங்கள்லாம் அவங்களுக்கு குரல் கொடுத்தோம்.
ஆனா எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது த்ரிஷா பேச மாட்டாங்க. அப்படி எதிர்பார்க்க முடியாது. சரி, இந்த மாதிரி ராதிகா அவர்கள் பயில்வான செருப்பு கட்டி அடிச்சாங்க. ம். அவங்கள பத்தி பேசும்போது தான் அதை செஞ்சாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பெண்ணை இப்போ எல்லா பெண்களுக்காகவும் பேசுறதுக்குன்னு சில பேர் தாங்க இருப்பாங்க. அதுக்கு பெண்ணியவாதிகள் ஆண் பெண் சினிமா நடிகை அப்படிலாம் இல்லை. எல்லாருடைய பிரச்சனையும் தன் பிரச்சனை நினைக்கிறது சிலருக்கு மட்டுமே வந்த மென்டாலிட்டி. அதனால தான் இப்போ நான் வந்து பொது வெளியில ஆக்டிவிஸ்டா இருக்கிறேன், சமூக செயற்பாட்டாளரா இருக்கேன், பெண்ணியவாதின்னு பேர் எடுத்திருக்கிற காரணம் யாரா இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து நமக்கு வலிக்குது. மணிப்பூர்ல நடந்தாலும் எனக்கு வலிக்குது. நமக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கிறது தான் சராசரி மனித குணம். தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்ல அரசியல் போதையை பத்தி பேசுறீங்க, அரசியல் வட்டாரத்தில் நடக்கிற போதை. ஆனால் சினிமா வட்டாரத்தில் நடக்கிற போதையை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல நான் இந்த நீங்க உங்க கேள்வியின் போக்கையே நான் கண்டிக்கிறேங்க. நீங்க சினிமால மட்டும் என்னவோ எல்லாரும் கெட்டு அலையிற மாதிரியும் அப்படி சொல்ல மத்தவங்க எல்லாம் யோக்கியங்க மாதிரியும் பேசாதீங்க. அப்படி சொல்லல. எனக்கு அப்படிதான் புரியுது.